Python Day 8 video conditional statement friends. இதில் first பார்க்க போகிறது if அப்படின்ற ஒரு conditional statement பார்க்க போகிறோம் friends. first என்ன பண்ணுறோன்னா ஒரு real life example ஸ்டார்ட் பண்ணிடலாம் friends. அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அம்மா கிட்ட போயிட்டு மூவிக்கு போகணும் அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ஒரு 500 rupees கொடுக்குறாங்க. ஓகேவா, அடுத்தது அந்த டிக்கெட் இருக்கும் இல்லையா, மூவி டிக்கெட்டு, அதனுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 300 rupees ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிட்ட இருக்க அமௌண்ட்டையும் டிக்கெட் அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கம்பேரிசன் வந்து ட்ரூ, அதாவது 300 ரூபாய் இருக்கணும், 300 ரூபாய்க்கு அதிகமாக இருந்தாலும் நம்ம படத்துக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா போக முடியாது. ஓகேவா, இதுதான் கான்செப்ட். இப்போ இங்கே கண்டிஷன் வந்து கிரியேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் அப்படின்ற கீவேர்டை போடணும். ஓகே, போட்டுட்டு இஃப்னு அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா பேசிக்காக ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது ஃப்ரெண்ட்ஸ். இஃப் அப்படின்ற கீவேர்டை போட்டுட்டு அடுத்து கண்டிஷன் மூவி. ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிக்கெட் கோலன். ஓகேவா, கோலன் கண்டிப்பாக வச்சிடணும். அந்த லைன் முடிஞ்சுன்னா கோலன் கண்டிப்பாக வச்சிடணும். இப்போ என்ட்ரு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா இஃப்க்கு கீழே ஒரு ஸ்பேஸ் வந்துருக்குல்ல, அது வந்து டேபு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜென்ரேட் ஆகுது. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அது டேபு இல்லைன்னா 4 ஸ்பேஸ் பார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் இது இஃப் பிளாக் அப்படின்ட்டு கம்ப்யூட்டருக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் வந்து செக் பண்ணும் கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கிச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு மெசேஜை கன்வே பண்ணுது, நீங்கள் மூவிக்கு போக முடியும் அப்படின்றதான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அவுட்புட்டில் மூவிக்கு போக முடியும் அப்படின்னு காமிச்சிருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் எப்படி இதை செக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ டேட்டாவை வந்து கொடுக்குறோம் 500 greater than or equal to 300. ஸோ கண்டிஷன் வந்து 300 ரூபாய்க்கு அதிகமாக இருக்கனால கண்டிஷன் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மூவிக்கு நம்மளால போக முடியும். ஓகேவா, இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோடைய இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேசிக் ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அம்மா வந்து நமக்கு கம்மியான அமௌண்ட்டு கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 200 rupees கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா இந்த இடத்துல என்ன ஆகும், 200 greater than or equal to 300 அப்படின்னா கண்டிஷன் என்னன்னா ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, கம்பேர் பண்ணும்போது 300 ரூபாய்க்கு கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மூவிக்கு நம்மளால போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட எப்படி மெசேஜை கன்வே பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெசேஜுமே கன்வே பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே ஃபால்ஸ் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பாடி இஃபோடைய பிளாக் என்னது எக்ஸிக்யூஷன் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸிக்யூஷன் ஆகவே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும் யூசருக்கு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்ஸ் அப்படின்ற ஒரு பிளாக்கை வந்து கிரியேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இஃப் இருக்குல்ல அதுக்கு நேரவே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு கோலன் கண்டிப்பாக கொடுத்துடணும். அதே மாதிரி இதில் ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே, டேப் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிரிண்ட்ல வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். எல்ஸ் அப்படின்றது என்னன்னா ஆல்டர்னேட்டிவா நம்ம ஒரு ஆப்ஷன் வச்சிருப்போம். ஓகே, மூவிக்கு போக முடியலையா, இட்ஸ் ஓகே, நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துருவோம் வீட்டில் அப்படின்றத கம்ப்யூட்டரே உங்களுக்கு ஒரு மெசேஜாக கொடுத்துருது, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் பாருங்க அப்படின்னு கொடுத்துருச்சு. ஓகே, கண்டிஷன் வந்து உங்களுக்கு ஃபால்ஸாக இருக்குது. ஸோ உங்களால் மூவிக்கு போக முடியாது, இது எக்ஸிக்யூஷன் ஆகலை. ஸோ எல்ஸ் பிளாக்ல இருக்குது, உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி நெட்ஃப்ளிக்ஸ் பாருங்க அப்படின்ற ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கொடுக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இஃப் பிளாக்னா என்ன, எல்ஸ் அப்படின்றது என்னன்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும். அண்ட் இதில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஃப்ரெண்ட்ஸ் எலிஃப் ஆர் எல்சிஃப். இது எங்கே பயன்படுத்துவோம்னா மோர் கண்டிஷன் செக் பண்ணுற இடத்துல. அதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுடைய மார்க் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க் வந்து நீங்கள் 85 எடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் தான் பேசிக் ஒரு டெசிஷன் மேக் பண்ண இஃப் தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிஷனுக்கு. ஸோ இஃப்ல வந்து மார்க்ஸ் கிரேட்டர் than or equal to 90. ஓகே, கோலன். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இஃபோடைய பிளாக்ல வந்து பிரிண்ட் ஏ. ஓகே, ஏன்ற கிரேட் வந்து பிரிண்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் கண்டிஷன் மேக் பண்ணுறதுக்கு ELIF ஸ்பேஸ் விட்டுட்டு கண்டிஷன் ரைட் பண்ணுங்க, மார்க்ஸ் கிரேட்டர் than or equal to 80. ஓகேவா, கோலன் வச்சிடணும், மஸ்ட் கோலன் வச்சிடணும். பிரிண்ட் பி, அதாவது பி கிரேட், அதாவது ஷார்ட்டாக பின்னு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேர்டு ஒரு கண்டிஷன் ரைட் பண்ணுறதுக்கும் சேம் ELIF ஸ்பேஸ் மார்க்ஸ் கிரேட்டர் than or equal to 70 ஃப்ரெண்ட்ஸ். கோலன் கண்டிப்பாக வச்சுட்டு பிரிண்ட்
சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போதும். ஓகே, 3 கிரேடு. இப்போ நீங்க மார்க் ரொம்ப லோவா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படின்னா அதை நம்ம எல்ஸ் அப்படின்ற ஆல்டர்னேட்டிவ் பிளாக்ல கிரியேட் பண்ணிடலாம். ஃபெயில். இப்போ ரன் பண்ணலாமா? உங்களுடைய மார்க் 85 ஃப்ரெண்ட்ஸ். என்ன கிரேட் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துடலாம். பி கிரேட் வாங்கியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இஃப் பிளாக் தான் செக் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். 85 அப்படின்றது 90யோட கம்மியான மார்க், அதனால ஏ பிரிண்ட் ஆகாது. அடுத்து செகண்ட் கண்டிஷன் போகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிஷன் வந்து 80யோட 85 நீங்க அதிகமாக வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த பிளாக் என்ன ஆகுது? எக்ஸிக்யூட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பி கிரேட் பிரிண்ட் ஆயிடுச்சு. பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய எலிஃப் ஆர் எல்ஸ், இந்த எத்தனை எலிஃப் கண்டிஷன் நீங்க போட்டு எழுதிருந்தாலும் எல்ஸ் பார்ட் இருந்தாலும் எதுவுமே நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த இது ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருச்சுன்னா கீழே இருக்க எதுவுமே என்ன ஆகாது? எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? அடுத்து அனதர் ஒரு மார்க் கொடுத்து பார்த்தா இன்னும் உங்களுக்கு புரியும். ஸோ 70 கொடுக்குறேன். இப்போ சி கிரேட். அப்போ இது கண்டிஷன் செக் பண்ணது ஃபால்ஸ், இது ஃபால்ஸ், இது நம்மளுக்கு ட்ரூ. அப்போ இது பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ இது என்ன ஆகுது? பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 100 வாங்கிடுறேன். 100 கொடுத்துக்கலாம். 100 கொடுக்கும் பொழுது பாருங்க ஏ கிரேட் வாங்கிடுறீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரூ வாங்கும்போது ஏ கிரேட். அப்போ கீழே இருக்க எந்த ஒரு பிளாக்குமே நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் ஆகாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ லோ மார்க் 20 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஃபெயில். ஓகே, ஸோ இங்கே எந்த கண்டிஷனும் நம்மளுக்கு ட்ரூ இல்லை. லாஸ்ட் எல்ஸ் பிளாக் என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகும். ஃபெயில். இப்போ இந்த எல்ஸ் இஃப் ஆர் எலிஃப் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் மோர் கண்டிஷன் செக் பண்ற இடத்துல பயன்படுத்துவோம் ப்ரோக்ராம்ல. ஸோ இதில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் ஆர் இது ரெண்டும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் 20 இருக்கு உங்களுக்கு. உங்ககிட்ட ஐடியும் இருக்கு. ஹேஸ் ஐடி இருக்கான்னு பார்த்தா பூலியன் வேல்யூ ட்ரூ இருக்கு அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ கண்டிஷன் நம்ம ஓட் போட முடியுமா முடியாதா? அதுக்கு ஃபர்ஸ்ட் இஃப் பிளாக் எழுதுறோம். இஃப் கண்டிஷன் ஏஜ், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஏஜ் வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 80, 18 வயசுக்கு மேல இருக்கணும், இல்லை ஈக்குவலா இருக்கலாம். இன்னொரு கண்டிஷன் அண்ட் ஹேஸ் ஐடி ஈக்குவல் டு கம்பாரிசன் ஆப்ரேட்டர் ட்ரூ. ஓகே, 18 வயசுக்கு மேலே இருக்கணும், அவங்க கிட்ட ஓட்டர் ஐடியும் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும்ன்றது தான் அண்ட். இங்கே கம்பாரிசன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். அண்ட்ன்றது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ ட்ரூ அப்படின்னா பிரிண்ட் யூ கேன் vote. ஓகே, யூ கேன் vote அப்படின்னு மெசேஜ் நம்மளுக்கு கொடுக்குது. எல்ஸ். ஸோ இங்கே பாருங்க நான் லாஸ்ட்டாக கோலன் வைக்கல. ஸோ கோலன் கரெக்டாக வச்சிடணும். பிரிண்ட் யூ cannot vote. You cannot vote. So you can vote அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணது 20, 18 வயசோட நம்ம மேலே தான் இருக்கிறோம். அடுத்து பாருங்க ட்ரூ இருக்கு. ஸோ நம்ம கிட்ட ஐடி இருக்கு, கம்பாரிசன் ட்ரூ. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னும் போது அண்ட் ஆபரேட்டர் செக் பண்ணது ரெண்டுமே ட்ரூ அப்படின்னும் போது ஈக்குவல் டு ட்ரூன்னு வரும். ஸோ இந்த இடத்துல யூ கேன் vote அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இன்கேஸ் ஃபால்ஸ்ன்னு கொடுத்து என்கிட்ட வந்து ஐடி நான் என்கிட்ட இல்லை, நான் மிஸ் பண்ணிட்டேன், என்கிட்ட இல்லை. அப்போ இங்கே பாருங்க யூ cannot vote அப்படின்னு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வயசு அதிகமாக இருந்தாலும் இங்கே ஐடி இல்லை, ஃபால்ஸ் ஈக்குவல் ட்ரூ அப்படின் போது அங்கே ஃபால்ஸ் தான். அப்போ இது ட்ரூ, இது ஃபால்ஸு. அப்போ டோட்டலாக ஃபால்ஸாக தான் எடுத்துக்கும். அண்டு யூஸ் பண்ணலாம். இப்போ ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் vote. ஸோ வயசு அதிகமாக தான் இருக்கு, ஆனால் ஓட்டர் ஐடி என்கிட்ட இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்த எலெக்ஷன்ல ஓட் போடலாம். யூ கேன் vote. எப்போ? ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணா. ஓகேவா? ஆப்ரேட்டர் இன் அப்படின்ற ஆப்ரேட்டரை எப்படி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இமெயில் வேரியபிள் கிரியேட் பண்ணி ஸ்ட்ரிங் வேல்யூ ஒரு இமெயிலை ஸ்டோர் பண்றோம். programming@gmail.com. ஸோ இப்போ கண்டிஷன் என்னன்னா அட் அப்படின்ற ஒரு கேரக்டர் இமெயிலுக்குள்ள இருக்கா, இருந்துச்சு அப்படின்னா உங்க இமெயில் வேலிடு அப்படின்றத கிரியேட் பண்றோம். இஃப் டபுள் கொட்டேஷன்ல அட் ஆப்பரேட்டர் இன் வேரியபிள் நேம் இமெயில்
ஸோ டேப் கொடுத்துட்டு பிரிண்ட் யுவர் இமெயில் வேலிட். ஓகே, ஒருவேளை இல்லை அப்படின்னா நாட் வேலிட் அப்படின்னு கொடுத்துடலாம். இமெயில் நாட் வேலிட். ஸோ அவுட்புட் பாருங்க, யுவர் இமெயில் வேலிட். ஸோ அட் அப்படின்ற கேரக்டரை போய் செக் பண்ணது இருக்கு இமெயில்ன்ற வேரியபிள்குள்ள, அதனால வேலிட். இன்கேஸ் ஹேஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்றேன். இமெயில் நாட் வேலிட், இந்த கேரக்டர் அதுல இல்ல, இன்னன்ற ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது உள்ள இருக்கா அப்படின்னு பார்க்குறது இல்ல. ஸோ நாட் வேலிட். ஸோ நெக்ஸ்ட் நெஸ்டட் இஃப் எல்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இஃப்குள்ள இன்னொரு இஃப் எப்படி கிரியேட் பண்றது? ஓகே, ஏடிஎம் வித்ட்ரா அமௌண்ட். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஏடிஎம்ல வந்து உங்களுடைய பேங்க்ல பேலன்ஸ் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்குன்னா 5000 ரூபாய் வச்சிருக்கீங்க. ஓகேவா? அடுத்து ஏடிஎம் என்ன கேட்கும், எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வித்ட்ரா பண்ண போறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கும் இல்லையா? அதை தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அமௌண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை வச்சுட்டு இன்ட்டா கன்வெர்ட் பண்ணணும் நம்மளோட இன்புட்டை. ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் ஸோ என்டர் யுவர் withdraw amount colon space க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு ஒரு க்ளோஸ். இப்போ அடுத்து கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ நம்ம அமௌண்ட் இங்கே கொடுக்குறோம் இல்லையா, இந்த அமௌண்ட்டு வேலிடான அமௌண்ட்டா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன். இஃப் அமௌண்ட் 0 அதிகமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஓகேவா? நெகட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடாது, 0 அதிகமாகவும் இருக்கணும். 0வும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பை அலோவ் பண்ணும். அதான் நெஸ்டட் இஃப். அடுத்து என்ன கிரியேட் பண்ணுறோம்? இஃப்குள்ள இன்னொரு பிளாக், இஃப் பிளாக் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அமௌண்ட் கிரேட்டர் தான் கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் இந்த இஃப் பிளாக்குள்ள வரும். ஸோ இந்த இடத்துல என்ன செக் பண்ணுறோன்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு அமௌண்ட் எனக்கு உள்ள அமௌண்ட் எனக்கு வேணும்னு கொடுக்குறீங்கல்ல, அதை இந்த பேலன்ஸோட கம்பேர் பண்ணுது. ஓகே, ஸோ அமௌண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பேலன்ஸ் கோலன். ஸோ உங்கள் பேங்க்கில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஈக்குவலாகவும் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து எடுத்துக்கலாம், இல்லை கம்மியாக எடுத்துக்கலாம். ஆனால் அதிகமாக கொடுத்தா எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் இந்த இடத்துல எப்படி கொடுக்குறோம், ஒருவேளை எல்ஸ் பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறோன்னா, அமௌண்ட் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டீங்க, 6000 வேணும்னு கேட்டிங்கன்னா எல்ஸ் பிளாக் நம்மளுக்கு என்ன ஆகும், கிரியேட் ஆகி இதில் என்ன ஆகும்னா பிரிண்ட் இன் சஃபிசியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துரும். ஓகே, ஒருவேளை கரெக்டாக 5000 ரூபாய் இல்லை 1000 ரூபாய்க்குள்ளே கொடுத்துறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கால்குலேஷன் நடக்கும். பேலன்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். அப்படியே ஃபுல் ஃபார்ம் என்ன? பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் மைனஸ் அமௌண்ட். ஓகே, அப்டேஷன் நடக்கும். அமௌண்ட்டு ஒரு 2000 கொடுக்குறீங்கன்னா 5000 மைனஸ் 2000 3000 சொல்லிட்டு பேலன்ஸ் அப்டேட் ஆகிக்கும். அதான் இந்த இடத்துல நடக்குது. அடுத்து இதை பிரிண்ட் பண்ணி நமக்கு மெசேஜாக கொடுக்கணும் இல்லையா? ஸோ எஃப் போட்டுக்கோங்க. எஃப் போட்டுட்டு உள்ள நான் வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன் டபுள் கொட்டேஷனுக்குள்ள. ஸோ வித்ட்ரா சக்ஸஸ்ஃபுல். your current balance curly brace போட்டு variable balance close. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ ஒருவேளை இந்த இடத்துல பாருங்க, இஃப் பிளாக் இருக்கு இல்லையா, 0வா இல்லை 0க்கு கம்மியாக கொடுத்துருங்களான்னு செக் பண்ணுது. ஒருவேளை மைனஸ் வேல்யூவோ இல்லை 0 கொடுத்துறீங்க அப்படின்னா அங்கே ஒரு மெசேஜ் ஒழுங்காக கொடுங்க அப்படின்றதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு மெசேஜ். ஸோ பிரிண்ட் என்டர் above 0 அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரன் பண்ணுறேன். அமௌண்ட் வித்ட்ரா அமௌண்ட் கேட்குது, நான் 2000 கொடுக்குறேன். பாருங்க, வித்ட்ரா சக்ஸஸ்ஃபுல் அண்ட் யுவர் கரண்ட் பேலன்ஸ் 3000. ஓகேவா? ஸோ இங்கே கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ ஆகிடும், 0வோட அதிகமாக இன்புட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணுது
பேலன்ஸ் 5000 ரூபாவோட 2000 ரூபாய் அப்படின்றது கம்மி ட்ரூ ஆகுது. அடுத்து இந்த இடத்துல பாருங்க, இந்த கால்குலேஷன் நடந்து 3000 அப்படின்றது உள்ள வந்து அப்டேட் ஆகுது. ஸோ 3000 அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி இப்போ கரண்ட் எவ்வளோ இருக்கு, 3000 உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னு காட்டுது. ஓகே, இப்போ அகைன் நான் ரன் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அமௌண்ட் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன், எனக்கு 6000 வேணும்னு கொடுத்தோம் அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த இடத்துல வந்து இன்புட் செக் பண்ணது, இன்புட் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. பட் இந்த இடத்துல பேலன்ஸோட அதிகமாக கொடுத்துருங்க ஃபால்ஸ், அதனால எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூஷன் ஆயிருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ அகைன் நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு 0ன்னு சொல்லிட்டு இன்புட்டை தப்பாக கொடுத்துட்றேன். அப்போ என்டர் அபவ் 0 வேல்யூ அப்படின்றத காட்டு. ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணுது, கண்டிஷன் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆயிடுது. அதனால இதுக்கு நேராக இருக்கக்கூடிய எல்ஸ் பிளாக்கான இது நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய நெஸ்டடா இருக்கக்கூடிய இஃப் பிளாக் எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூஷன் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நான் கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்டூடெண்ட்டுக்கு போய் இந்த வீடியோ ரீச் ஆகும். அண்ட் எனக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரெடிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.